நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் கண்மலையும் மீட்புமாய் இருக்கிறவரே, என்னுடைய வார்த்தைகளும் எங்களுடைய தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்றென்று பிரதியாய் இருக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. Thanks, brother. எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசத்தக்கதாக நம்முடைய உள்ளங்களை நாம் திறந்து வைத்திருப்போம். இந்த மாதத்திலிருந்து we are meditating on a particular theme. Know your Christ crucified. அந்த தலைப்பில் we are going to meditate different topics. Last week we talked about know your Christ crucified. What is the topic of the devotion? Understanding suffering, right? Understanding suffering. Okay. இந்த நாளிலே leading to repentance. லெந்து காலம் என்று சொன்ன உடனே நமக்கு நன்றாக தெரியும். உபவாசம் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம், சாக்ரிஃபிஷியல் கிவிங் எல்லாம் கொடுப்போம். இது மிக முக்கியமான ஒரு காலம் லெந்து காலத்தில். லெந்து காலம் 40 நாட்கள் மட்டுமல்ல, 40 நாட்கள் என்று கணக்கிடுவது நம்முடைய திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை, ஞாயிற்றுக்கிழமை உட்படாதது. ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 46 நாட்கள் வரும். அதாவது 40 நாட்கள் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிறோம், பல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருப்பது. கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். நம்முடைய வீடுகள் எல்லாம் வெள்ளை நம்ம பெயிண்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா? திருநெல்வேலியில் வெள்ளை அடிப்போம். ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு வெள்ளை அடிப்பதற்காக 2 தம்பிமார் வந்தார்கள். அவர்களுக்கு சொல்லிட்டோம், இந்த வேலையை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் சீக்கிரத்தில் முடித்து காசை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வெள்ளை அடிப்பதிலே நிறைய தண்ணியை ஊற்றி அடித்து விட்டார்கள். நாங்கள் மாலையிலே வந்து பார்க்கும்போது வெள்ளையாகவும் இருக்கிறது, தண்ணியாகவும் இருக்கிறது. பார்த்த உடனே ரொம்பவும் கஷ்டம், என்னையா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணே இப்படி தான் செய்ய முடியும். இல்லை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம், திரும்ப ஒரு தடவை அடிங்க. அண்ணா இரவாகுது, பெட்ரோமாக்ஸ் லைட்டை போட்டாவது அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்து திரும்பவும் அடிச்சாங்க. சரியா? ஒரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அந்த வாய்ப்பில் தவறுறாங்க. ஆனால் 2வது முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், சூப்பராக வெள்ளை அடித்தாங்க. நல்லா அப்படி பார்த்த உடனே எங்கள் வீடு அந்த வெளிச்சத்தில் அந்த அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. நான் ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வெள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, வாழ்வுக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறார். God has already showed his commandments and his ways, instruction, how to live our life, but time to time we fail. இல்லையா? அப்படி time to time when we fail, God said time to time again one word called repent. எப்படி repent சொன்ன மாதிரி repent. Okay? Repent again and again, because he wants us to come out of something what we are called to do or what we have failed to do that. இந்த காலத்துல அந்த பிரசங்கத்துல எல்லாம் பாவத்தை பத்தி ரொம்ப சொல்றது இல்லை இல்லையா? மனம் திரும்புதலை பற்றியும் சொல்றது இல்லை. பாவத்தை சொன்னாதானே மனம் திரும்புதலை பற்றி சொல்ல முடியும் இல்லையா? இந்த காலத்துல
சில காரியங்களில் நம்ம வந்து I don't know, we are all culturally or mentally we are all comfortable to hear sermons which can soothe us, not touch us inside. ஆண்டவர் வார்த்தை நம்மிடத்திலே நமக்கு கொடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார். எதற்கென்றால் நம்மை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். இந்த சொல்லப்பட்ட இந்த ரிப்பெண்டன்ஸ்ங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையில சேஞ்ச் ஆஃப் மைண்ட், அதுதான். இது நாம் இன்னும் பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில மிகவும் அதிகமாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி என்றால் கொரிந்து நிருபங்கள் தான். மற்ற நிருபங்களை விட கொரிந்து நிருபங்கள் தான் அவர் சொன்னார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த கொரிந்து சபை தான் ஆவிக்குரிய காரியத்தில் ஹையா இருந்த சபை. இந்த கொரிந்து சபை வந்து பணக்கார சபை. இந்த கொரிந்து சபையில பணம் மட்டும் பெருசா இல்லை, அவங்களுக்கு சபையில பல்வேறு கட்சிகளும் இருந்தன. They have too many parties in the church. சிலர் சொன்னார்கள் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போதை இதெல்லாம் சேர்ந்த ஒரே சபை தான் கொரிந்து சபை. ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் ஸ்தாபித்த இந்த திருச்சபை கொரிந்து சபை அவர் கேள்விப்படும் போது நான் ஸ்தாபித்த சபை இப்படி போய்விட்டதே என்ற உடனே ரொம்பவும் கஷ்டப்படுகிறார் இல்லையா? இது எப்படி கஷ்டப்படுகிறார் என்றால், ஒரு தகப்பன் தன் பிள்ளை தவறி போகும்பொழுது எவ்வளவு கஷ்டப்படுகிறாரோ அப்படி கஷ்டப்பட நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை நல்ல வளர்க்கிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் நாம் வளர்த்த வளர்ப்பிலிருந்து கொஞ்சம் தப்பி போறாங்க, தவறுதலா போறாங்க, மற்றவர்கள் நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா பெற்றோர்களாகிய நமக்கு அது மிகவும் கஷ்டமான காரியம். அதே மனப்பக்குவத்தோடு பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதங்களை என்ன செய்றாரு, எழுதுகிறார். மனம் திரும்புங்கள், நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தா என்பது உனக்கு தெரியும், அந்த இடத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். ஆகையால் தான் இந்த பகுதியில் நம்முடைய துக்கம் என்கிறது, நம்ம பாடுகளின் மத்தியிலே துக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த துக்கத்தில் என்ன மாதிரி ஒரு துக்கம் நமக்கு தேவை, அந்த துக்கம் நமக்கு எப்படியாக இருக்க வேண்டும். நம்ம போய் உங்கள்கிட்ட போய் உங்களுக்கு துக்கம் அவசியம்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர் வேற வேலை பாருங்கம்பாங்க இல்லையா? நமக்கு இந்த துக்கங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஆனால் வேதத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு வேண்டிய ஒரு துக்கத்தை பற்றி இந்த இடத்துல எழுதுகிறார். லீடிங் டு ரிப்பெண்டன்ஸ், சாரோஸ் அண்ட் சஃபரிங். அதில் முதலாவது பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. ஆங்கிலத்தில் விதமாக சொல்லுகிறது, even I caused you sorrow by my letter, I do not regret it. Though I did regret it, I see that my letter hurt you, but only for a little while. ஒரு ஊழியக்காரன் ஒரு கடிதம் எழுதினா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். 1 கொரிந்தியர் முதல் கொரிந்தியர் லெட்டர்ல திட்டுன்னு அவர் திட்டுறார். அதுல ஒரு திட்டு நான் சொல்றேன், எப்படி அவர் சத்தம் போடுறார். புறஜாதிகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அசிங்கம் கூட அவங்கிட்ட கூட இல்லை, அந்த அசிங்கம் உங்களுக்குள்ள இருக்கு. புறஜாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புறஜாதிகள் கூட நல்லா இருக்காங்க, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் அந்த அக்கிரமத்தில் இருப்பீர்கள் சொல்லி கடுமையாக சொல்லுகிறார். நான் பிரம்போடு வர வேண்டுமா அன்போடு வர வேண்டுமா என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு பாஸ்டர் பேசினா பிரசங்கம் பண்ண இடம் கொடுப்போமா? பிரம்போட வரட்டுமான்னு கேட்டா ஐயா விடுங்க, நல்ல அன்பா சூத்தா தட்டி கொடுக்கிற ஒரு போதகர் அவர் சொல்றார். அந்த முதல் கடிதத்தை தீர்த்தி விட்ட கொடுத்து அனுப்புறார், போய் கொடு என்று சொல்லுகிறார். இவன் போய் கொடுத்த உடனே சபையில் உள்ள எல்லாரும் பார்க்கிறாங்க. the whole church,
listened to that letter and they became sorrowful. Okay, துக்கப்படுத்தியது. ஆனால் அந்த துக்கத்தின் அடிப்படையில் அவர்களை ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு அழைப்பதை அவர் உணர்கிறார். அதை சொல்லுகிறார், அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லுகிறார். Sometimes when God speaks to you very hard, sometimes God speaks to you very tough because he loves you. He wants to come back to him. If God speaks all the time soothing words, we are very comfortable to do whatever we wanted to do rather than what God wants us to do. When God speaks a very tough words, that's more important. That's more important. இரண்டு காரியத்தை இந்த வேத பகுதியில் சொல்லுகிறார். 9வது 10வது வசனத்தை முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்லுகிறார், இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுடைய துக்கம் அடைந்தீர்களே. தேவனுடைய துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. There are two different types of sorrow. The worldly sorrow, godly sorrows. Okay? The worldly sorrow என்றால் என்ன? நாம் இந்த உலகத்திலே நாம் படுகிற துக்கம். ஒன்றை இழந்து விட்டால் நாம் துக்கப்படுகிறோம். ஒரு வியாதி வந்து விட்டால் துக்கப்படுகிறோம். ஒன்று சரியாய் நடக்கவில்லை என்றால் துக்கப்படுகிறோம். ஒருவர் பேசிவிட்டால் துக்கப்படுகிறோம். ஒருவர் தவறாக நம்மை நடத்திவிட்டால் துக்கப்படுகிறோம். ஒன்றை நாம் எதிர்பார்க்கிறோம், முதலில் தோல்வி அடைந்தால் துக்கப்படுகிறோம். இதெல்லாமே லௌகிக துக்கங்கள். இந்த லௌகிக துக்கத்தினாலே என்ன ஏற்படுகிறது? மரணம் ஏற்படுகிறது. The worldly sorrow leads to death, but the godly sorrow leads to repentance. அது என்ன? எப்படி? ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டும் போது, ஆண்டவரே நான் செய்து விட்டேன், என்னை மன்னியும் சுவாமி என்று துக்கப்படுகிறோமே, வெட்கப்படுகிறோமே, அதுதான் மனம் திரும்புதலுக்கு நம்மை வழி நடத்துகிறது. ஆனால் godly sorrow is not equal to repentance. Remember that. இந்த sorrow பண்றது ஃபீலிங் இருக்குல்ல, ரொம்பவும் சாதாரணமானது. கனடாவிலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் அல்பர்ட்டாவில் இருக்கும்போது நாங்கள் முறையாக பார்க்கும்போது எது கேட்டாலும் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு முதல் முறையாக ராக்கி மவுண்டன் ஹவுஸில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போன உடனே வரிசையாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த முன்னால் இருந்து சாரி அப்படின்னாரு. முன்ன பின்ன பார்க்காதவர் எதுக்கு சாரி சொல்றாருன்னு தெரியல. சில சமயத்தில் we say sorry doesn't make any sense. சாரின்னு சொல்வது வந்து we make an excuse words just to get out of that, to make us feel comfortable. But the godly sorrow, not to say the feeling, but it is a change of heart. நேரா போறோம், தப்புன்னு தெரியுது, திரும்பிங்கிறாரு, திரும்பி இந்த வழியா வாரோம், அதுக்கு பேர் தான் மனம் திரும்ப ஒரு வழிய. நேரா போறோம், தப்புன்னு சொல்றாரு, சாரி அப்படின்னு சொல்லி திரும்பி போறது இல்லை. அது சாரி ஃபீலிங். தட் இஸ் நாட் ரிப்பெண்டன்ஸ். அநேக விசுவாசிகள் பாவத்தை குறித்து செய்யும் பொழுது they feel sorry, they feel guilty, they feel sorrowful, but that is not repentance. Repentance is change the direction. Change the direction. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இந்த விதமான இந்த ரிப்பெண்டன்ஸ் இருக்கிறதே, இது சால்வேஷனுக்கு, ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. I simply ask this question. When is the last time you have this godly sorrow, then you repent what you have done or said? Think about it. Many times we feel sorry. நம்முடைய கிறிஸ்டியன் ட்ரெடிஷன்லே ஆராதனையில முன்பெல்லாம் ஒன்று உண்டு. என்ன ஒன்று என்றால் the prayer of confession, இல்லையா? பாவ அறிக்கை ஜெபம் என்று ஒன்று உண்டு. அதெல்லாம் நம்ம செய்வோம். எதுக்கு இந்த பாவ அறிக்கை செய்வோம் என்று சொன்னால், we wanted to repent from the
sin. இப்போ அந்த பாவ அறிக்கை ஜெபம்லாம் காணாம போயிட்டு, ரைட்? வாட் அது நிறைய பாஸ்டர், இந்த பாவ அறிக்கை ஜெபம்லாம் நீங்க செய்யுங்க, நான் செய்ய மாட்டோம். We all do wrong things, we all do mistakes, but we feel sorry. அந்த பாவ அறிக்கை ஜெபம் நம்முடைய உள்ளத்தை ஒரு சூத்திங் பண்ணுவதற்கான ஒரு ஜெபம் கிடையாது. When you come and say the prayer of confession does not make you feel okay. No. God expects us to repent from that godly sorrow. ரெண்டு உதாரணத்தை நான் சொல்றேன். ரெண்டு பேரும் துக்கப்பட்டாங்க. நமக்கு தெரிந்த உதாரணம் தான். ஆண்டவருடைய சீஷர்கள் ரெண்டு பேர் துக்கப்பட்டாங்க. ஒருவன் ஆண்டவரை காட்டிக் கொடுத்தான், யூதாஸ். ஒருவன் ஆண்டவரை மறுதலித்தான், பேதுரு. ரெண்டு பேரும் துக்கப்பட்டார்கள். அவன் காட்டி கொடுத்தவன், ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் துக்கப்படுகிறான். ஆனா அந்த துக்கம் அவன் தற்கொலைக்கு அவனுக்கு வழிவகுக்கிறது. அவன் நான்கு கொண்டு சாகிறான். ஆனால் மற்றொருவன், ஐயோ நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன் என்கிற அந்த குற்றத்தோடு கூட அழுகிறான். சேவல் கூவுகிறது, 3 முறை மறுதலிக்கிறான், போய் அழுகிறான். கர்த்தர் அவனை பார்த்தார், பேதுருவை பார்த்தார். அவன் ஆண்டவருடைய பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ரெண்டு பேரும் துக்கப்பட்டார்கள். ஒருவன் வாழ்வு பெற்றான், ஒருவன் மரணத்தை சந்தித்தான். ஒருவன் பெற்ற துக்கம் உலகத்தின் துக்கம், மற்றொரு பெற்ற துக்கம் godly sorrow. The worldly sorrow, godly sorrow. The worldly sorrow leads to death. Godly sorrow leads to repentance and change of mind. Change of mind. When is the last time do you come to God and simply reflect what you have done wrong and tell the Lord? When is the last time? When is the last time you sit in time with God and say that, yes, I said that, I did it, I'm sorry, Lord, and repent from it. The repent means you should not do it again. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கையுமையுமாய் பிழைக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள் இல்லையா? எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்கிறார்கள். Everyone tried to kill her, right? Judge her. ஆண்டவர் அவளை மன்னித்து அனுப்பும்போது சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. That is the part of the message of repentance that leads to salvation. இல்ல நான் செஞ்சதுக்கு 1000 ரீசன் இருக்கு சொன்னா அது repentance கிடையாது, justification. Many times we try to justify our mistakes before God, and that's why we don't get that redemption deliverance. தேவனுடைய விடுதலையை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். Our God is a God of second chance. Our God is a God of many chances in our life, but that doesn't mean that we got to do it sin again and again. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிருபை நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகிறது. அதற்காக மீண்டுமாய் நாம் மேலும் மேலும் பாவம் செய்வோமோ? இல்லை. அப்படி செய்தோம் என்றால் we misunderstand the value of grace and we make it God's grace as a cheap grace. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், the godly sorrow leads to repentance. Leads to repentance. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பையன் நான். சரியா? வித்தியாசமான பையன் சொல்லும்போது என்னுடைய அம்மாவுக்கு பயந்து தான் நான் சர்ச்சுக்கு போனேன். அம்மாவுக்கு பயந்து தான் சண்டே ஸ்கூல் போனேன். அம்மாவுக்கு பயந்து எல்லாம் செஞ்சேன். பட் அட் த இன்சைட் ஐ ஹவ் நோ கனெக்ஷன் வித் காட். ஓகே? ஆனால் சில சமயத்தில் தப்பு பண்ண உடனே நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே மன்னிச்சுக்கொள்ளும் அப்படிமே சொல்லி முடிச்சு அடுத்து அதை தான் செய்வேன். ஏன்னா அது ஒரு மாதிரி
எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ பாவத்தை அறிக்கலைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டே அப்படின்றவாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறான்னு அடிக்கடி டெய்லி சொல்கிறேன்னா எனக்குள்ள ஒரு பயம். திடீர்னு வந்துட்டாருன்னா நம்மளை தள்ளி விட்டு நம்ம குடும்பமெல்லாம் மேலே போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது இட்ஸ் கம் ஃப்ரம் த லிப்ஸ், நாட் ஃப்ரம் த ஹார்ட். தட்ஸ் நாட் ரிப்பென்டன்ஸ். ஆனால் ஒரு நாளில் ஆண்டவருடைய சுவிசேஷம் என்னுடைய வாழ்வை தொட்ட உடனே, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் சாமி, நான் செய்ததெல்லாம் தப்பு, இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பினேன். அதுதான் எனக்கு ரட்சிப்பான். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். You are God's child. You are following Jesus. But at the same time, when you do mistake, when you fall from that level, and God wants us to repent. ஒரு சிம்பிள், நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள் தான். சுவிசேஷனுடைய முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள். எந்த இடத்துல நம்ம தவறுகிறோமோ அந்த இடத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், the godly sorrow leads to repentance. Okay, godly sorrow leads to repentance. இப்போ அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, the repentance leads to clean life. Clear your life, clear your perspective, your thinking, your action, change. The repentance leads to the clear life. அதைத்தான் இங்கே சொல்ல, ஒரு சுத்தமான, ஒரு சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு வாழ்வுக்கு வழி நடத்துகிறார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நம்ம கார்பெட், அழகான ஒரு கார்பெட் வாங்கி போட்டிருக்கிறோம். சடார்னு ஏதோ ஒன்று சிந்திட்டு அந்த இடத்துல கரை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது மேலே மிதிச்சுட்டா போக போகிறோம் இல்லையா? போகும்போது வரும்போது அந்த கரை இருக்கும். கரையை நம்ம கிளீன் பண்ண பிறகு அந்த அதில் ஒரு கரை இருந்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. பிகாஸ் when you remove the stain, it will make it clean. When you repent, your life will be clean. That's what he said. that பாருங்கள் 11வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணீர்கள். இந்த மாதிரி எவ்வளவு எவ்வளவுன்னு சொன்ன ஒரு வசனம் வேற வசனமே கிடையாது. இந்த ஒரே ஒரு வசனத்துல எத்தனை எவ்வளவு சொல்லுகிறா பாருங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம், நம்ம நியாயம் சொல்லுகிறவராக இருக்கிறோம், நமக்குள்ள பயம் இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, பக்தி வயலா இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது. we are clean, we are clean everything, we are clear in our perspective, we are clear in our action, when you are clear in our words. மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை மாற்றும் பொழுது வாயின் வார்த்தைகளை மாற்றுகிறது, சிந்திக்கிற சிந்தனைகளை மாற்றுகிறது, செய்கிற செயல்களை மாற்றுகிறது. அதுதான் மனம் திரும்புதலுடைய முக்கியமான காரியம். நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லியும் அதெல்லாம் மாற்றம் இல்லை என்றால் அது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்கிற நம்பிக்கையில இந்த போலித்தனத்திலே வாழ்வது. The real repentance makes your life clean and clear. அநேக வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுடைய சபையில் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. எங்கள் சபையில் சாட்சி சொன்னால் 1 மணி நேரத்தில் எங்கள் சபை முடியாது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த சாட்சியின் வாரத்தில் அவங்க சாயங்காலம், இப்போ கால ஆராதனையில் சாயங்கால ஆராதனையில் 3-4 மணி நேரம் நடக்கும். எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஐயா வந்தார். எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கோபப்படுறது. நான் கோபப்பட்ட எதுக்கு கோபப்படுறேன் எனக்கு தெரியாது. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை உணர்த்தினாரு, நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லியிருந்தார். முன்னால நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம். நாங்களாம் அந்த 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 பெரியவர் அவனால் பெரிய நல்ல உடம்பு உள்ள நாங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை, நாங்கள் பார்த்துட்டு
பைல்வான் ஐயா வந்துட்டார் அப்படின்னு நாங்கள் முன்னால் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? இந்த பைல்வான்னு சொன்னது அவருக்கு காதில் கேட்டுட்டு, கர்த்தர் என்னை எல்லா கோபத்திலிருந்து விடுதலை செய்தான்னு சொல்லிட்டு இந்த பைல்வான் நாங்கள் சின்ன பிள்ளை பாட்டின உடனே அவர் திரும்பி, லேய் வாய மூடுங்கடா, வெட்டி போடுவான் அப்படின்னாரு. அவர் சொன்ன சாட்சி என்ன, அவர் செஞ்ச காரியம் என்ன, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் சாட்சி சொல்ல கர்த்தரனை மாற்றினார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு மாதிரி கஷ்டத்தில் அவர் என்ன செய்யணும், பொறுமையை காத்து கொள்ளணும். அவரால் தாங்க முடியல. அதனால அவர் பெரிய பாவின்னு நான் சொல்லலை. பட் தட் இஸ் த வே that we think that. நான் மனம் திரும்பி விட்டேன், நான் ஆண்டு விட்டேன், I confess my sins, I repent, but I do it again and again and again and again. You're not repenting. You just make yourself such a spiritual fakeness. The spiritual fakeness. ஆவிக்குரியத்தில் ஒரு ஃபேக்கிங். நான் மனம் திரும்பி விட்டேன், ஆனால் அதை தான் செய்கிறேன். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில, many people in our life, we are doing the same thing. You think you are God's child, you think you are doing right, you think you are saying the right words or action, but God say that, then God convict you, yes, you are not right. Yes Lord, but do it again. That doesn't make any sense. இங்கே சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்ல பாருங்க. The repentance makes you clear in your perspective, in your behavior and actions. லூக்கா 15ஆம் அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். இன்னைக்கு சுவிசேஷத்தில் இளைய குமாரன், இந்த அவனுக்கு மனம் திரும்பினாலுமே நம்ம கெட்ட குமாரன் தான் அவன் பேசுவோம் இல்லையா. இளைய குமாரன் புத்தி தெளிந்து, என்னுடைய தகப்பன் வீட்டிலே அநேகர் இருக்கிறார்கள், நல்லா சாப்பிட்டு இருக்காங்க, எனக்கு பன்றியினுடைய தவிட்ட கூட ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்க. அவன் புத்தி தெளிந்து அவன் எழுந்து தகப்பனிடத்தில் வருகிறான். That is called real repentance. That made him a clean son now. இல்ல பன்றிகள் மத்தியிலே உட்கார்ந்துக்கிட்டு, எங்க அப்பா வீட்டில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நான் போனா அவர் நல்ல ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி பண்ணி சாப்பிட்ற தவிட்டையே செஞ்சிட்டு இருந்தா, it sounds like it is a very good realization. ஆனா புத்தி தெளியல. மனம் திரும்புதல் புத்தி தெளியும் ஒரு அனுபவம், புத்தி தெளியும் ஒரு அனுபவம். அதை கிளியர் ஆக்கிடும். பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 அரசர்களை உங்களுக்கு ராஜாக்களை சொல்ல, 2 kings, Saul, David. Okay, the Saul, he made a mistake. Yes, ஆண்டவர் சொன்னார், அந்த போருக்கு போன எதையும் நீ திருப்பி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவன் கொண்டு வருகிறான். ஆனா இதை ஏன் செய்தேன்னு சொன்னோன்னு, இது நான் செய்யல, அவங்க செஞ்சான்னு அவன் பிளேம் பண்ணப்பட்டு படையல, கடைசியில் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னான். He confessed that I sin against the Lord. Okay, but he was never be clean. Why? That is such he wanted to get away from the wrath of God. That's the only thing, not the repentance. The repentance make you clean. Repentance make God's work in your life, sanctification, and clean your life. டேவிட்டும் தப்பு பண்ணார் இல்லையா? என்ன, சவுல் எந்த ஒரு மனிதனையும் கொலை பண்ணல. Remember that. Saul never killed any man personally. Saul never violated any woman in the Bible. Saul never did anything what David did. But David cried to the Lord and he repented, right? After that, he never crossed that line. The changed life. அம்பத்தோரா சொல்லுவார், எனக்குள்ளே புதிய இருதயத்தை உண்டாக்க மாட்டவரே, change my heart. நம்ம when we have the godly sorrow leads to repentance, the repentance leads to deliverance, then the repentance leads to the clean life, clear everything. இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், நீங்க சர்மன்லாம் கேட்டிருப்போம். மார்ட்டின் லூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு அனுபவம்.
அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் he translated from Greek to German the Roman, the first book he translated. Okay, he started to translate Romans. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று யூனோ அந்த வால்ல அவன் செஞ்ச எல்லா பாவமும் அப்படியே வந்துகிட்டு இருந்து. ஓகே, அவன் செஞ்ச மார்ட்டின் லூத்தர் செய்த எல்லாத்தையும் ஒன் பை ஒன் இவ்வளோ பாவத்தையும் நீ செஞ்ச அப்படின்னு வந்த உடனே மார்ட்டின் லூத்தர் அந்த டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு கையில் அந்த மை வச்சு எழுதிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாவத்தையும் நான் செஞ்சேன், இத்தனையும் நான் அறிக்கை பண்ணேன், ஆனால் பிசாசானவன் என்னுடைய கடந்த கால பாவத்தை நினைவுபடுத்துறான்னு சொல்லிட்டு கையில் இருந்த அந்த அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே வீசினாராம் அந்த சுவரில். வீசிட்டு சொன்னார், I did all the things, I repented. God made my life clean from my past sins. அப்படின்னு சொன்னார். That's true. கடலின் ஆழத்தில் உன்னுடைய அக்கிரமங்களை நான் போட்டு விட்டேங்கிறார், மறந்து விட்டேங்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அவர் மன்னிப்பது மட்டுமல்ல மறந்து விடுகிறார். நம்ம தான் என்ன செய்யறோம், எடுத்திருப்போம். ஒரு முறை ஒரு பிரசங்கியார் சொன்னது இன்னைக்கு எனக்கு நினைவேறுது. ஆண்டவருடைய பாவங்களை கடலின் கீழே போட்ட பிறகு அதை போய் மீன் பிடிக்காத. நீ மீன் தூண்டலை போட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்காத, இதெல்லாம் நான் செஞ்சேன், அதெல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டார். ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையானதாக இருக்கும் பொழுது அந்த மாற்றம் இருக்கிறதே வித்தியாசமாக இருக்கு. In 1948 May, 3 men robbed the bank in Kansas City. அந்த 3 பேர் கான்சஸ் சிட்டியில் உள்ள அந்த பேங்க்ல ராப் பண்றாங்க. அந்த 3 பேரும் கெட்டவே பண்ணும்போது அந்த வெஹிக்கிளில் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 3வது நபர் பணத்தை கொண்டுட்டு ஓடிட்டான். சரியா, பணத்தை கொண்டுட்டு ஓடிட்டான். அவன் யாரு எங்க இருக்கான்னு எல்லாருமே பார்த்துக்க முடியலை. 4 வருஷம் கழிச்சு ஒரு ஆராதனையில் ஒருவன் திடீர்னு எழும்பி நான் சாட்சி சொல்லணும்னு சொன்ன உடனே கான்சஸ் சிட்டி பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஒருத்தன் நான் சாட்சி சொல்லணும்னு வாங்க அப்படின்னு போதுகிற அனுப்புகிறேன். இந்த மனுஷன் வந்துட்டு சொல்கிறான், 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த பேங்கில் கொள்ளடிச்சோம்ல, அந்த 3 பேரில் நான் தான் ஒருத்தன் மிஞ்சி இருக்கிற நான் தான் கொள்ளடித்தேன். ஆனால் கர்த்தர் என்னை சந்திச்சார், என்னை மாற்றினார், ஆண்டவருக்கு பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் 2 பெட்டி இருந்துருக்கு. இந்த 2 பெட்டிலையும் நான் களவாடின அந்த பணம் இருக்கிறது. Now I am going to take the money, go back to the station, police station, cops, and surrender myself and accept my guilt. So powerful testimony. I don't know whether you know or not. Friday, there was a man was, அவருக்கு capital punishment சவுத் கேரலினால கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 15 இயர்ஸாக யூஎஸில் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்படலை. அந்த மனிதன் எழுதின இந்த கடைசி அதனுடைய லாஸ்ட் ரைட்டிங்ஸ் அதை வாசித்தாங்க. அதை வெரி வெரி பவர்ஃபுல் மூவிங் வேர்ட்ஸ். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ், ஐ brutally killed people. Now I am facing the consequences. But my Jesus forgave all my sins. He did not accept the way that they wanted to punish, but the important thing is, he said that Jesus forgave my sins. This is it. I am going to accept the punishment, but I am a free man to accept the punishment. Not a guilty man to accept the punishment. I'm a free man to accept the punishment. He died. Godly sorrow leads to repentance. Repentance leads to
godly, the clear life. This is what God is doing. God is doing. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது இதுதான். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உள்ள தவறான, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவை? ஆண்டவர் இது தவறு என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு we are willing to change ourselves, and God say that he will make your life so clean and clear. இந்த இடத்தை விட்டு போகும்போது, இந்த ஆராதனை போகும்போது, I and everyone must have the clear life, clear perspective, clear behavior, clear words, because God is willing to forgive us and cleanse us. He save us, he sanctify us, he will glorify us. Right? நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய சுத்திகரிக்கும் ஆவியானவர் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ற ஆவியானவர் கிடையாது. தப்புன்னா அவருக்கு பிடிக்காது, அழுக்குன்னா பிடிக்காது, பாவம்னா பிடிக்காது. But he would like to willing to forgive and forget. So God's call is a God's call. Are you willing to confess whatever God say that is not right to God with a godly sorrow and repent? Then God will bless us with a clear mind, clean life. Are you willing to take it? Close your eyes, let us pray. Close your eyes. என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். The Holy Spirit invites you to search, to look at your life. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில எந்த வேதனை உண்டாக்கும் வழி இருக்கும் என்றால், tell me Lord, I am willing to repent. When I repent, change of mind, then you have the clear life, clean life. நாம் யாவரும் ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமானவர்கள். No one here is perfect before Lord. Everyone, we have our own faults, we have shortcomings. But God say that confess and repent. Then you will receive the forgiveness and the clean life. ஆண்டவரே, என் உள்ளத்தை மீண்டுமாய் தருகிறேன், என்னை கழுவும் சுவாமி என்று சொல்லுவோமா? வார்த்தையினாலே, with our words, with our thinking, with our action. Time to time we crucify Christ. Time to time we make God sorrow. Time to time we make God so painful. But God say that, come back. இளைய மகன் தூரத்தை போய் எல்லாவற்றையும் இழந்த போது அது எவ்வளவு மன துக்கத்தை தகப்பனுக்கு கொடுத்தது, அதை போல நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லி என்னிடத்திலே வா, he is waiting for you to come and confess and repent, then your whole life will be clean and clear. That's a promise of God today from these words. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினீர். எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, சோதித்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கும் என்றால் அதை எடுத்துவிட்டு எங்களுக்கு நித்திய வழியிலே எங்களை நடத்தும் சுவாமி.
ஆண்டவரே, இந்த தெய்வீகத்திற்கான இந்த துக்கம், தேவனுக்கு அடுத்த இந்த துக்கத்தினாலே நாங்கள் வரும்பொழுது, நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது எங்களுக்கு நீர் ஆண்டவரே மனம் திரும்புதலை தருகிறேன் சுவாமி. இந்த உலகத்தின் துக்கம் மரணத்துக்கு ஏதுவானது ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் வருகிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக, சுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே எங்களை மாற்றும் சுவாமி. எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.